அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு நாள் ஒருவர் சந்திப்பதற்காக வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலில் இருக்கிறார்கள். அந்த மனிதர் அங்கே வருகிறார். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லுகிறார், நான் உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். வீட்டுக்கு போன உடனே போகும் வழியிலே அந்த மனிதர் சொல்லுகிறார், போகும் வழியிலே ஒரு மூதாட்டியை ரசூலுல்லாஹ் சந்தித்தார்கள். போகும் வழியிலே ஒரு மூதாட்டியை, வயது போன ஒரு பெண்ணை அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்தார்கள். நீண்ட நேரம் அவளிடத்தில் சுகம் விசாரித்தார்கள். புன்வர்களோடு அவளோடு நடந்து கொண்டார்கள். அவளாக திரும்பி செல்லும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய முகத்தை திருப்பவில்லை. அப்பொழுதே நான் நினைத்தேன், உண்மையில் இவர் அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை என் உள்ளத்தில் ஏற்பட்டது என்று அந்த மனிதர் சொல்லுகிறார். பாருங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு எப்படி இருக்கிறது. ஒரு மனிதனை சந்தித்தால் அந்த மனிதரோடு அவராக முகத்தை திருப்பிக் கொள்ளும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்திலிருந்து தன் முகத்தை திருப்பிக் கொள்ள மாட்டார்களாம். ஆனால் தொழுகையுடைய நேரத்திலே மாத்திரம் அதான் சொல்லப்பட்டால் யாரையும் தெரியாததை போன்று நடந்து கொண்டு பள்ளி வாயிலுக்கு சென்று விடுவார்கள் என்ற செய்தியும் வேறு சில அறிவிப்புகளில் நான் பார்க்க முடிகிறது.